வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம பாகிஸ்தான் நடந்த ட்ரை ஓடிஐ சீரீஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை ஓட விட்டு நம்ம நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் இன்றைக்கி ஃபைனல் ஆனாங்க. அது என்ன தான் அந்த டிராஃபிக்காக அடிச்சுக்கிறாங்கப்பா ட்ரை ஓடிஐ சீரீஸ் கப்பை. அதுக்கப்புறம் டாஸ் அப்டேட்டு, பாகிஸ்தான் ரிஜ்வானை சுண்ட நியூசிலாந்து சேனர் கேட்க உடனே பாகிஸ்தான் கேப்டனுக்கு டாஸை விழுந்துருச்சுப்பா. டாஸை விழுந்த உடனேயும் நம்ம ரிஜ்வானை கரேஜே ஸ்டேடியத்தில் நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆனால் மட்டும்தான் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பான டார்கெட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு பேட்டிங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸை தொடங்கினாங்களே என்னமோ ஒருத்தரும் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சுத்தம் 2 இன்னிங்ஸாக அடித்த பக்கார் ஜமானும் அவுட்டு. பாபர் அசம் இந்த ஓடிஐ சீரீஸில் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டு. அதுக்கப்புறம் சவுது சைக்கிள் அதுக்கு மேலே அது ரிஜ்வானும் ஆகாஷ் சல்மானும் நம்ம தாண்டா அடிக்கணும், போன மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்த மாதிரி இதே மேட்ச்சை இந்த மாதிரி அடித்து நியூசிலாந்து கிட்ட இருந்த கப்பை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவுட்டு. இது என்ன தான் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறச்சில் ஒரு சொல்யூஷனும் கிடையாது. வில்லியன் ஓவர்ப்ரேக்கும் மைக்கேல் பிரேஸ்வெல்லும் வேறு மாதிரி பவுலிங். வில்லியன் ஓவருக்கு 4 விக்கெட்டும், மைக்கேல் பிரேஸ்வெல் 2 விக்கெட்டும், சேனர் 2 விக்கெட்டும் எடுத்ததுனால என்னமோ நம்ம நியூசிலாந்து அபார விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு ஒரு சொப்ப டார்கெட்டு. கடைசியில் சாயின் சாப்பிடைய இறக்கி அடிங்கடா எப்படியாவது அடித்து ரென்னை காப்பாற்றுங்கடா, ஹங்கிரி பேர் ரென்ஸாமா. என்னத்தை போய் ரென்ஸ் இவங்க அடிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது ஓன் கரைச்சி ஸ்டேடியம் பிறந்து வளர்ந்து அங்கேயே அடிக்கல, அவங்க எங்கேயோ அடிப்பாங்க. வெறும் டார்கெட்டை 242 ரன்னு தான் அடிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு எப்படி தான் டிஃபெண்ட் பண்ணுறது? அழகாக பிளாக் கேப்ஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிளாக் கேப்ஸ் சும்மாவா? நியூஸில் இருந்ததுன்னா அதில் ஜாம்பவான் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கப்பா. என்ன தான் பண்ணுறது? நம்ம கெயின் வில்லியம்சனுக்கே பத்தாது இந்த ஸ்கோரு. டெவன் கான்வே அதுக்கு மேலே போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடத்தவங்கன்னா நியூசிலாந்து வழக்கம் போல் நம்ம அந்த வில்லியனுக்கு இருக்கிறான்னு தெரில, அவனை டாப் ஆரில் அவுட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் டெவன் கார்னே ஒரு 48 ரன்னு, அதுக்கப்புறம் வில்லியம்சன் ஒரு 34 ரன்னு அடித்தாப்புல அவனையும் தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேமில் தான் டேரல் மிச்சல் இவங்க 2 பேரும் போட்டு புலன்னு புலந்து எடுத்தாங்க பாகிஸ்தான் பவுலர்ஸை. பாகிஸ்தான் பவுலர்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படி 2 பேருமே 50 ரன்களை அடித்ததுனால என்னமோ தெரியல, பாகிஸ்தானை படுதோல்வி பட்டுட்டாங்க. அது இங்கே நம்ம சொந்த கரைச்சி மண்ணில். பாகிஸ்தான்லேயே இப்படி தோற்றா சாம்பியன் டிராஃபி வேறு இங்கே நடக்குது. இவங்க எப்படி போய் ஹோம் ஸ்டேடியத்தில் கப்படிப்பாங்க? நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னா. 243 ரன்னா அசால்ட்டு அடித்து பாகிஸ்தானை படுதோல்விக்கு தள்ளுன நம்ம நியூசிலாந்து அந்த கோப்பையே தட்டிட்டு போயிட்டாங்கப்பா. எங்கே நம்ம ஃபைனல் நடந்த கரேஜ் ஸ்டேடியத்தில். அதனால் என்னென்னா நியூசிலாந்து வின் பை 5 விக்கெட்ஸ். அங்கே நடந்தாலும் இங்கே நடந்தாலும் எங்கே நடந்தாலும் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நியூஸில் வேறு லெவலில் ஓடிஐ சீரீஸை வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்களேன். நியூசிலாந்தோட டாமினேஷன் பர்ஃபார்மன்ஸை பற்றி மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க சாம்பியன் டிராஃபியில் பெரிய ஒரு கம்பேக் இம்பேக்ட் கொடுப்பாங்க எல்லா டீமுக்குமே. இவங்களை பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. என்னோடய மைண்ட் செட் என்னென்னா நியூசிலாந்து சாம்பியன் டிராஃபிக்கு ஃபைனல்ஸ் கப் அடிப்பாங்க. ட்ரை ஓடிஐ சீரீஸில் சாம்பியனான இவங்களுக்கு
சாம்பியன் டிராஃபி 2025 ஜெயிக்கிறது அவ்வளோ கஷ்டமாகலாம் கிடையாது, ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க செமிஃபைனல் ரீச் ஆவாங்க. செமிஃபைனலில் பாகிஸ்தானை போட்டு ரீச் ஆகி கண்டிப்பாக செமிஃபைனலும் வின் பண்ணி ஃபைனலும் போய் கப் அடிப்பாங்க. நம்ம இந்தியா என்ன தான் பண்ணதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். மக்களே உங்கள் கருத்து என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.